அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழின மீட்சி ஒரு வரலாற்று பார்வை அப்படிங்கிற புத்தகத்தோடைய தமிழ் தேசிய புத்தகத்தோடைய அந்த புத்தகத்தில் அடங்கி இருக்கக்கூடிய தகவல்களை நம்ம படிச்சு தெரிஞ்சுக்க போறோம். இதுதான் அந்த புத்தகம், தமிழின மீட்சி ஒரு வரலாற்று பார்வை. எழுதி இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரைட்டர் குணா, எழுத்தாளர் குணா அப்படிங்கிற ஒரு எழுதியிருக்காரு, ஒரு தமிழ் தேசிய எழுத்தாளர். ஒரு இந்த புத்தகம் வந்து 1994 செப்டம்பர் மாதம் வந்து முதல் பதிப்பு வெளியிட்டிருக்காங்க. சரி, இந்த தமிழின மீட்சி புத்தகத்துல இருக்கக்கூடிய தகவல்கள் மொத்தம் 125 பகுதிகளா பிரிச்சு, தமிழ் தேசியம் சார்ந்த தகவல்களை வந்து 125 தலைப்புகளா பிரிச்சு இந்த புத்தகமா எழுத்தாளர் வெளியிட்டிருக்காரு. நம்ம இந்த காணொலியில பார்க்க போற முதல் பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எது திராவிட நாடு அப்படிங்கிற தலைப்பை பத்தி பார்க்க போறோம். அதாவது, தமிழகத்தில் பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தை உருவாக்கியவர் ஈவே ராமசாமி அப்படின்னு நாம இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருக்கிறோம். பிராமணரே இல்லாம ஒரு இயக்கத்தை உருவாக்கினது ஈவே ராமசாமின்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா ஈவே ராமசாமி ஐயா ஒன்றும் பிராமணர் இல்லாதோர் இயக்கத்தை உருவாக்க கிடையாது. மலையாளியும் மருத்துவருமான DM நாயர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் பிராமணர் அல்லாத ஒரு இயக்கத்தை உருவாக்கி இருக்கிறாரு. ஈவே ராமசாமி வந்து 1915 பேராய கட்சின்னு ஒரு கட்சியில சேர்ந்திருக்காரு. 1926 அவர் பேராய கட்சியிலிருந்து விலகி இருக்கிறாரு. 1915 பேராய கட்சியில சேர்ந்து 1926 வந்து பேராய கட்சியில இருந்து விலகிட்டாரு. ஆனால் நயன்மை கட்சியும் 1916 தோற்றுவிக்கப்பட்டது. நயன்மை கட்சி அப்படின்னா நீதி கட்சின்னு ஒரு கட்சி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கட்சியில வந்து 1916 தோற்றுவிக்கப்பட்டது. அந்த நயன்மை கட்சி தோன்றிய முதல் 10 ஆண்டு காலம் வரையில் ஈவே ராமசாமி அந்த கட்சியை மிகவும் கடுமையாக எதிர்த்து வந்தார். பேராய கட்சியிலிருந்து பிராமணரின் தூண்டுதலால் பிராமணர் அல்லாதோரின் அமைப்பு ஒன்று அப்பேராய கட்சிக்குள்ளேயே தோற்றுவிக்கப்பட்டது. சென்னை மாகாண சங்கம் எனும் அமைப்பு நயன்மை கட்சியை எதிர்ப்பதற்கென்றே தோற்றுவிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் நயன்மை கட்சியை எதிர்ப்புகிறது, அதாவது பெரியாருடைய கட்சியை, இந்த நீதி கட்சியை எதிர்க்கிறதுக்கு சென்னை மாகாண சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தோன்றி எதிர்த்திருக்காங்க. அந்த அமைப்பின் துணைத் தலைவராக இருந்தவர் ஈவே ராமசாமி நாயக்கர் ஆவார். நீதி கட்சியை எதிர்க்கிறதுக்கு, நயன்மை கட்சியான நீதி கட்சியை எதிர்க்கிறதுக்கு சென்னை மாகாண சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கி இருக்காங்க. அந்த அமைப்புக்கு வந்து துணைத் தலைவராக இருந்தவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஈவே ராமசாமி நாயக்கர். அதுக்கப்புறம் 1926 நயன்மை கட்சியில் சேர்ந்த பின்னரும் ஆரியர், திராவிடர், மெய்யின கொள்கையை எதிர்த்தவர் தான் ஈவே ராமசாமி நாயக்கர். ஆரியர், திராவிடர், மெய்யின கொள்கை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெரியாரே ஆரியர், திராவிடர், மெய்யின கொள்கை, இந்த 3 விஷயத்தையும் பெரியாரே எதிர்த்துக்கிறாரு அப்படின்னு நான் சொல்லல. இந்த தமிழ் தேசிய எழுத்தாளர் இந்த புத்தகத்துல 1994 வந்து அவர் ஆய்வு பண்ணி, அவரு சில புத்தகங்கள்லாம் ஆய்வு பண்ணி, வரலாற்றுலாம் ஆய்வு பண்ணி தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. பக்கத்தோட நம்பர் 53வது பக்கத்துல இருக்கு இந்த புத்தகத்துல. இந்த புத்தகம் முடிஞ்சா நீங்க வாங்கி படிச்சீங்க அப்படின்னா இது சார்ந்த தகவலாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் 1929 வந்து தமிழர் மாநாடுன்னு ஒரு மாநாடு நடந்திருக்குது. அந்த மாநாட்டுல வந்து ஈவே ராமசாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாட்டவர் அனைவரும் தமிழரேயாவார். தமிழ்நாட்டவர் அனைவரும் தமிழரேயாவார். தமிழருள் பல சாதியர், பழைய சமயத்தார் இருக்கலாம். அவர்கள் அனைவரையும் தமிழ் மொழி ஒன்றுபடுத்துகிறது. தமிழ்நாட்டில் பல வகுப்பர் குடியேறி இருப்பது உண்மையே. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் பல வகுப்பினர் குடியேறி இருப்பது உண்மையே. குடியேறி இருப்பது உண்மையே. அவர் தமிழ்நாட்டிலேயே தங்கி தமது தாய் நாடாக கொண்டமையால் அவர் தமிழராகாது பின் எவராவார்.
வெவ்வேறு மாநிலங்களிலிருந்து வெவ்வேறு மொழிவழி மக்கள் இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து குடியேறி இருப்பது உண்மைதான். ஆனால் அவர்களுக்கும் தாய்நாடு தமிழ்நாடு தான். தாய்நாடாக கொண்டமையால் அவர் தமிழராகாது பின் எவராவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பழந்தமிழர் புதுத்தமிழர் என்னும் சொற்களை ஆராய்ச்சியாளருக்கு விட்டுவிடலாம். ஏன் அப்படின்னா தமிழர்களுக்குள்ள வந்து பிளவுகள் உண்டாக்கக்கூடாது, பிளவுகள் உண்டாக்குவது அறிவுடைமை ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் இருக்கும் பிராமணர் 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 அல்லாதவர், திராவிடர் ஆதி திராவிடர், இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறித்துவர்கள், பௌத்தர்கள், சமணர்கள் என்போர் எல்லோரும் தமிழர்களே ஆவார் என்று வழக்காடியதே அதற்கு சான்று கூறும். அதாவது ஆதி திராவிடர், இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்துவர்கள், பௌத்தர்கள், சமணர்கள் என்போர் எல்லோரும் தமிழர்களே ஆவார் அப்படின்னு வந்து அந்த மாநாட்டில் ஐயா பேசியிருக்காரு. மொழிவழி தேசிய இனமாக தமிழரை அவர் அன்று பார்த்திருக்கிறார். அதாவது பெரியார் ஐயாவே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மொழிவழி தேசிய இனமாக தமிழரை அவர் அன்று பார்த்திருக்கிறார். ஆயினும் தமிழர் அல்ல என்னும் உள்ளுணர்வு காரணமாகவும், ஆனா ஐயா வந்து நம்ம தமிழர், அவர் வந்து தமிழர் அல்ல, நாம தமிழன் இல்லை அப்படிங்கிற உள்ளுணர்வு காரணமா வந்து யார் தமிழர் அப்படிங்கிற கேள்வி அவர் எழுப்பியிருக்கிறாரு. தமிழகத்தில் குடியேறிய வந்தேரிகள் எல்லோருமே தமிழர்கள் தான் என்னும் கூற்றை அவர் முன்வைத்தார். தமிழ்நாட்டுல வந்து குடியேறி வந்து இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இங்க தமிழர் தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. தேசிய இனம் என்பது இன்னதென்ன உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரையறுக்கும் இலக்கணத்திற்கும் மாறாக அவர் ஒரு தவறான பாடத்தை படித்தார். தாம் வந்து குடியேறிய தமிழ்நாட்டில் அரசியல் தலைமையை கைப்பற்றி கொள்ளவும், தமிழர் மண்ணில் தொன்று தொட்டு வாழ்ந்து வரும் மண்ணின் மக்களை இன உணர்வு இல்லாமல் தடுக்கவும் கருதி இத்தகைய கூற்றுகளை திராவிட வந்தேரிகள் தமிழர்களிடம் மட்டுமே விலை பேசலாயினார். அதாவது திராவிட கூட்டம் வந்தாங்க பாத்தியா, அவங்க எல்லாம் வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு பெரிய இனக்கலவரம் உருவாயிடக்கூடாது, இன வேறுபாடு உருவாயிடக்கூடாது, அப்படி தமிழர்கள் வந்து நம்மளை இனத்தவரா மாற்று இனத்தவரா பார்த்துட்டாங்க, மற்ற இன மக்களா பார்த்துட்டாங்க அப்படின்னா நம்மளை இங்க விட்டு விரட்டி விட்டுருவாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பெரியார் பேசி இருக்கிறாரு. மீண்டும் இன்னொரு காணொளி பதிவுல தமிழ் தேசியம் சார்ந்த விஷயத்த தொடர்ந்து இந்த புக்கில் போட்டிருக்கிற விஷயத்த நம்ம பார்ப்போம். நன்றி.